உங்க வீட்டு தோட்டத்துல இல்லன்னா மாடி தோட்டத்துல எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த 2 இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு பால் மட்டும் வச்சு பாருங்க. இது வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு மயங்கிடும், இல்லன்னா அழிஞ்சிடும். எலி தொல்லைன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மாடி தோட்டத்துல வந்தது அப்படின்னா, தொட்டியில இருக்க மண் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு வேரெல்லாம் வீக் ஆக்கிடும். நார்மல் தோட்டத்துல இருந்தாலும் சரி, நான் வாழை மரம் நட்டிருந்தேன். எனக்கு அப்படிதான் எல்லாத்தையும் தோண்டிட்டு வேரெல்லாம் வீக் ஆக்கி விட்டு போயிடுச்சு. இதுக்கு தேவையானது 2 இன்கிரீடியன்ட் தான். ஒன்னு கோதுமை, இன்னொன்னு வந்து டோலோ 650 டேப்லெட் இருக்குல்ல, அது 2 எடுத்திருக்கேன். நீங்க பேராசிட்டமால், டோலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்னடா இது எலிக்கு ஃபீவர் இருக்க மாதிரி டோலோ 650 எல்லாம் போடுறோம்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்காதீங்க. இது நீங்க அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ஓவர் டோஸ் ஆகி அது இந்த பக்கமே வராது, உங்க தோட்டத்து பக்கமே. இதை நல்லா இடிச்சிட்டு இந்த கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இது ஒரு உருண்டையா பிடிச்சிக்கோங்க. எங்கெல்லாம் இருக்கோ மாடி தோட்டத்துல இருந்தது அப்படின்னா நீங்க தொட்டி மண் மேலேயே வச்சு விட்டுருங்க. இங்க ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள கூட போட்டு விட்டு போலாம், வந்து சாப்பிட்டுட்டு அழிஞ்சிடும். நீங்க இப்படி தரையில தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தரையில போட்டு விட்டுவாங்க. அங்கங்க ரேண்டமா நீங்க ஒன்று போட்டாலே போதும். அந்த ஸ்மெல்லுக்கே வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு அந்த பக்கமே உங்களுக்கு வரவே வராது. நான் இப்போ ரெடி பண்ணி ஆல்ரெடி போட்டிருந்தேன், நல்ல ரிசல்ட் கிடைச்சிருந்தது. இப்போ நான் அகைன் போட்டிருக்கேன், என்னோட வாழை மரத்தில் குலை தள்ளி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.